friends, welcome to KAVITHASAMAYALARAI. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல செட்டிநாட்டு ஸ்டைல் இளந்தோசை கூடவே அருமையான பூண்டு குழம்பு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காம்பினேஷன்ங்க இது. நல்ல ஒரு சாஃப்டான தோசை. அந்த இளந்தோசைக்கு கொஞ்சம் காரசாரமாக ஸ்பைசியாக இந்த பூண்டு குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஸ்பைசியாக சாப்பிட விருப்பப்படுறவங்களுக்கு இது ரொம்பவுமே பிடிக்குங்க. பர்டிகுலர்லி ரெய்னி சீசன் அப்போ குளிர்காலங்கள்லாம் இந்த பூண்டு குழம்பு அடிக்கடி நம்ம செய்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணிவிடும், சளி பிடிக்காமல் இருக்கும். சளி பிடிச்சிருந்தாலும் சீக்கிரம் சரி பண்ணிவிடும் பூண்டு அதிகமாக சாப்பிட்டா. அப்புறம் டெலிவரி ஆனவங்களுக்கு இந்த பூண்டு குழம்பு செஞ்சு தருவாங்க, ரொம்ப நல்லது. ஃபீடிங் மதர்ஸ்க்கு இந்த பூண்டு அதிகமாக சேர்க்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி பூண்டு குழம்பு நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டா ஒரு 2-3 நாள் வச்சு கூட சாப்பிடலாம். நல்லா சுட சுட ரைஸோடு கலந்து சாப்பிட்றக்கும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டாக நம்ம பூண்டு குழம்பு ரெசிபி பார்த்துடலாம். ஒரு 150 கிராம் அளவுக்கு நாட்டு பூண்டு நல்லா தொளிச்சு எடுத்து சுத்தப்படுத்தி வச்சாச்சு. கொஞ்சம் பெரிய சைஸ் பூண்டாக இருந்தால் கொஞ்சம் 2 கட் பண்ணிக்கோங்க. சின்னதுன்னா அப்படியே முழுசாக போடுங்க. ஏன்னா இங்கே பூண்டு நல்லா முழுசாக வெந்து நின்னா தான் நல்லாயிருக்கும். அடுத்தது அதே ஈக்குவல் குவான்டிட்டிக்கு ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். பர்டிகுலர்லி இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பட் சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும்னு கம்பல்சரி இல்லை, நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்க்கலாம். பட் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வதக்கி நம்ம குழம்பு செய்யும்போது நல்லா திக்கான ஒரு கிரேவியாக இருக்கும். அடுத்தது தக்காளி, இங்கே 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கூடவே புளிக்கரைசல் எடுத்து வச்சுருக்கிறேன். புளியோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி. இந்த அளவுக்கு புளி சேர்த்தா போதும். ஏன்னா நம்ம இங்கே 2 தக்காளியும் ஆட் பண்ணுறோம். ஸோ புளி இந்த அளவுக்கு சேர்க்கும் போது நம்மளுக்கு டேஸ்ட்டு சரியாக இருக்கும். ஸோ அதை நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம தாளிச்சுட்டு மற்றது என்னென்னு பார்த்துடலாங்க. இங்கே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன், நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன், செசமி சீட் ஆயில். பர்டிகுலர்லி இந்த புளிக்குழம்பு பூண்டு குழம்பு இதுக்கெல்லாம் நல்லெண்ணெய் சேர்க்கிறது தான் நல்லது. ஏன்னா இந்த குழம்பு நம்ம 2 நாள் வச்சு கூட சாப்பிட்லாம், சீக்கிரம் கெடாது. ஸோ நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறது ரொம்ப பெஸ்ட்டுங்க. இப்போ நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து பொரிய விட்டுட்டு கூடவே 1/2 டீஸ்பூன் வெந்தயம் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. ரொம்ப நல்லது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழம்பு. இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. இப்போ நம்ம பூண்டு சேர்த்துடலாங்க. இங்கே நான் ஒரு கப் அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்குறேன். அதாவது ஒரு 150 கிராம் பூண்டு நல்லா தோல் நீக்கி சுத்தப்படுத்தி வச்ச பூண்டு சேர்த்தாச்சு. இந்த ஆயிலில் இந்த பூண்டு நல்லா கொஞ்சம் வரட்டும். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம மற்ற பொருட்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த நல்லெண்ணெயில் பூண்டு வதங்கும் போது அந்த வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ நான் பொடியாக நறுக்குன்னு சின்ன வெங்காயம் 1 கப்பு சேர்த்துக்கிறேங்க. இந்த குழம்புக்கு பர்டிகுலர்லி சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லதும் கூட. பட்டு சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும்னு கம்பல்சரி இல்லை, நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்க்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் நல்லா வதங்கி அந்த கலர் மாறணும், அது வரைக்கும் நல்லா பொறுமையாக வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா சுருங்கி வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துடலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்தாச்சு. இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வரணும். ஸோ நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து விட்டுடலாங்க. ஸோ குயிக்காக வதங்கிடும். நான் இங்கே உப்பு சேர்த்துக்கிறேன். நான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு நான் இப்போவே போட்டு விட்டுறேன். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு விட்டு ஒரு 2-3 நிமிஷம் வேக விடுவோங்க. தக்காளி நல்லா குயிக்காக மசிஞ்சு வெந்துடும். இப்போ இங்கே ஒரு 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், தக்காளி நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா கலந்து விட்டோம்னாவே தக்காளி நல்லா கரைஞ்சிரும். பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் சாம்பார் பொடி ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. தனித்தனியாக நம்ம மிளகாய் பொடி மல்லிப்பொடி சேர்க்கறத விட குழம்பு மிளகாய் பொடியோ இல்லை சாம்பார் பொடியோ சேர்த்துட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த சாம்பார் பொடிக்கெல்லாம் வறுத்து நம்ம அரைக்கும் போது வெந்தயம், சீரகம் இதெல்லாம் நல்லா சேர்த்துருப்போம். ஸோ அதெல்லாம் நல்லா ஆட் ஆகி சூப்பராக இருக்கும். ஸோ சாம்பார் பொடி 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டேன்.
கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது வந்து கலருக்காக மட்டுமே, இதில் பெருசாக காரம் இருக்காது. இது அதனால் இது வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ கொஞ்சமாக பெருங்காயப்பொடியும் போட்டு விட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம புளிக்கரைசல் சேர்த்துடலாம். நல்ல ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி வடித்து வச்சுருந்தோம். அது இப்போ சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கிறதுக்கு விடுவோம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு விட்டு நல்லா ஒரு 7-8 நிமிஷம் கொதிக்க விடுவோங்க. இப்போ ஒரு 7-8 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. குழம்பு நல்லா திக்காக இருக்குது. நல்ல கமகமன்னு வாசனை வருதுங்க. ஆல்மோஸ்ட் நம்மளுடைய பூண்டு குழம்பு ரெடி. பட் ஃபைனல் டச்சாக கொஞ்சமாக வெல்லம் ஜாகரி சேர்த்துக்கிறேன், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு. இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க. அதாவது அந்த உப்பு காரம் புளிப்பெல்லாம் பேலன்ஸ் ஆகி இந்த வெல்லம் கொஞ்சம் இந்த சின்ன இனிப்பு சேரும்போது அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு. நல்லா இந்த வெல்லம் கரையிற வரைக்கும் கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பர்ஃபெக்டான அருமையான பூண்டு குழம்பு ஈஸியாக ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்ல தோசைக்கும் நல்லாயிருக்கும், சுட சுட சாதத்தோடு கலந்து சாப்பிட்றக்கும் அட்டகாசமாக இருக்கும். இந்த பூண்டு குழம்பு பக்குவமாக செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டா ஒரு 2-3 நாள் வச்சு கூட சாப்பிட்லாம், சீக்கிரம் கெடாது. ஏன்னா நம்ம நிறைய நல்லெண்ணெய் விட்டு தளிச்சிருக்கிறோம், தேங்காய் சேர்க்கலை, ஸோ சீக்கிரம் கெடாது. அதுவும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டா நல்ல 1 வாரம் 10 நாள் வரைக்குமே நம்ம வச்சு சாப்பிட்லாம். ஸோ நிறைய செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க இன்னும் கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, சுவையான பூண்டு குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது இளந்தோசை ரெசிபி பார்க்கலாங்க. இளந்தோசைனா சாஃப்டான தோசை, அதாவது ரொம்ப முருகலான தோசையாக இல்லாமல் சாஃப்டான தோசையாக செஞ்சு எடுக்கிறது தான் இளந்தோசை. ஸோ அதுக்கு என்ன ரேஷியோவில் நான் அரிசி உளுந்து ஊற வச்சு அரைச்சேங்கிறது பார்க்கலாம். இங்கே ஒரு அகலமான பவுலில் இட்லி அரிசி சேர்த்துக்கிறேன். பார்பாயில்டு இட்லி ரைஸ் 2 டம்ளர், 2 கப்பு இட்லி ரைஸு. அடுத்தது 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி. இந்த பச்சரிசி எதுக்காக சேர்க்குறோன்னா தோசை நல்லா சாஃப்டாக வரக்கு. ஸோ 2 கப்பு இட்லி அரிசி, 1/2 கப்பு பச்சரிசி. அடுத்தது உளுந்தம்பருப்பு. இங்கே நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்துருக்குறேங்க. வெள்ளை உருட்டு உளுந்து, தோல் நீக்கிய வெள்ளை உளுந்து, முழு உளுந்து 1/2 கப்பு. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். நான் இங்கே எல்லாமே ஒன்றா தான் சேர்க்கிறேன். அரிசி, உளுந்து, வெந்தயம் எல்லாமே ஒன்றா சேர்த்து கலந்து விட்டு நல்லா தண்ணி விட்டு 2-3 வாட்டி கழுவிட்டு நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம். நல்லா ஒரு 3-4 மணி நேரம் ஊறட்டுங்க. இந்த அரிசி பருப்பெல்லாம் நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம மிக்சிலையும் அரைச்சிக்கலாம், கிரைண்டர்லேயும் அரைச்சிக்கலாங்க. ஸோ ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருவோம். 4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நல்லா அரைச்சாச்சு. பாருங்கள், நான் கிரைண்டரில் தான் அரைச்சிருக்கிறேன். இந்த அளவுக்கு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். ஸோ இங்கே தோசை மாவு ரெடி. இதை வந்து நம்ம புளிக்க வைக்கணும். ஒரு 7-8 மணி நேரம் மினிமம் புளிக்கணும். ஸோ ஒரு தட்டை போட்டு மூடி எடுத்து வச்சிடலாங்க. ஒரு 7-8 மணி நேரம் கழித்து நம்ம இது தோசை ஊற்றலாம். நான் இங்கே ஓவர் நைட் புளிக்க வச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், மாவு நல்லா பொங்கி நிற்கிது, நல்லா புளிச்சிருக்குது. நல்லா கலந்து விட்டுறலாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு புளிச்சு நிற்குதுன்னு பாருங்கள். நல்ல மாவு புளிச்சிருக்கு. நம்ம இன்னும் உப்பு சேர்க்கலை. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்து கலந்துடலாம். இங்கே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுருவோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா தோசைக்கு மாவு லூஸாக இருக்கணும், இட்லிக்கு தான் மாவு கெட்டியாக இருக்கணும். இதே மாவில் நம்மளுக்கு நல்லா இட்லியும் வரும். இட்லி செய்கிறதா இருந்தால் தண்ணி அளவாக விட்டுக்காங்க, மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். நான் இங்கே தோசை செய்ய போகிறேன். ஸோ நல்லாவே தண்ணி விட்டு கலந்துக்கிறேன். ஏன்னா மாவு கொஞ்சம் லூஸாக இருக்கணும். நான் இங்கே ஒரு 1/2 கப்பு போல் தண்ணி விட்டுருக்கிறேன். பாருங்கள், மாவு நல்லா கலந்தாச்சு. மாவு இந்த அளவுக்கு லூஸாக இருந்தால் தான் நம்மளுக்கு தோசை நல்லா வரும். இப்போ மாவு ரெடி. அடுத்தது தோசை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே ஸ்டவ்வில் தோசைக்கல் வச்சு சூடு பண்ணியாச்சு. ஒரு 2 சொட்டு எண்ணெய் விட்டு நல்ல ஒரு வெங்காயம் வச்சு தடவி விட்டுருங்க. ஸோ நல்ல தோசை பட்டு மாதிரி நல்ல தோசைக்கல் விட்டு சூப்பராக வரும் நம்ம எவ்வளோ தோசை செஞ்சாலும். இப்போ நல்ல சூடான தோசைக்கல்ல ஒரு ஃபுல் கரண்டி மாவு ஊற்றி நல்லா ரவுண்டாக நம்ம தேய்ச்சி விட்டுருவோங்க. ரொம்ப அகலமாக தேய்க்க வேண்டாம், இந்த மாதிரி இருக்கட்டும். ஏன்னா நம்ம இதை மூடி வச்சு வேக வைக்கணும். 1 சைடாக தான் வேக வைக்கணும். அப்போ தான் தோசை நல்லா சாஃப்டாக இருக்கும். கீழே நல்லா ஃப்ரை ஆகிடும், மேலே நல்லா சாஃப்டாக இருக்கும். தேவையான அளவுக்கு எண்ணெய் தெளித்து விட்டுட்டு நம்ம மூடியை போட்டு விட்டுடலாம். ஸோ நல்லா வெந்து வரட்டும்.
கீழே நல்லா ஃப்ரை ஆகிடும், மேலே நல்லா சாஃப்டாக வெந்து வரும் அந்த ஸ்டீமில். ஸோ தோசை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுதான் இளந்தோசை. அதாவது தோசை வந்து ரொம்ப முருகலாக சுடாமல் நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி சுட்டெடுக்கிறது. ஸோ இப்போ தோசை வெந்துருச்சு, நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நல்ல சுட சுட இளந்தோசை ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சுங்க. இதுக்கு அருமையான பூண்டு குழம்பு ரெடியாக இருக்குது. ஸோ ரெண்டுமே நல்ல ஒரு காம்பினேஷன், நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காம்பினேஷன். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இந்த சாஃப்டான தோசைக்கு காரசாரமான பூண்டு குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பூண்டு குழம்பு தோசைக்கு மட்டும் இல்லை, சாதத்தோடு கலந்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.